அருமையான பல பாடசாலை காலங்களை பகிர்ந்து கொள்வோம். நல்லது, உண்மைதான். நல்ல சந்தோஷம். தலைப்பாகவும் தந்திருக்கிறீங்க. ஜெயமலா அவர்களுக்கும் வாங்க வணக்கம், காலை வணக்கம். செல்வி அக்கா காலை வணக்கம். மற்றது வணக்கம் அனைவருக்கும். எனக்குத்தான் பள்ளி வகுப்பு வணக்கம். வர முடியல, ஆங்கில வகுப்புக்கு. வாராளமை ட்ரை பண்ணி கஷ்டம். பாருங்க ஒரு முறை. வியாழக்கிழமையில கஷ்டமா ஒன்றில் நான் போய் கொண்டிருப்பேன் வழியில, அல்லது அங்க போன உடனே நான் தொடங்க போட்டு செய்ய இயலாது. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் செய்யலாம். அல்ல திரும்பி கஷ்டம். என்ன சரியாக 9 மணி கேட்குறபடியினால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. சரியா ஆர்வமாகன்றது இளையோர் யோகா தொகுப்போடு ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள் வணக்கம், வாங்குவோம். இனி உற்சாகமான காலை வணக்கம் அணியக்கா. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்க்க கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாம்பம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 193 இன்று 10/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 24ஆம் நாள். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. ஆசிரியர் மாண்பு போற்றுவோம் மாதமான அக்டோபர் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 110 குறிப்பறிதல். குறள் 1091. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல என்ற திருக்குறளுக்கான விளக்கம்: ஒருவர் கண்களோடு ஒருவர் கண்கள் பார்க்கும் வகையில் ஒத்திருக்குமாயின் வாயிலிருந்து வரும் சொற்கள் ஒரு பயனும் உடையவை அல்ல என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவு வருகிறது இளையோர் யோகா. உற்சாகம் வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகம் வணக்கம். எல்லோரும் உற்சாகம் தானே? உற்சாகம். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா நீங்க இந்த பயிற்சி செய்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் தொடர்ச்சியா நான் நிறைய செய்யணும் போல எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு மாமகத்தளத்திற்கு நன்றி. எப்பவும் போல நாங்க ஆசன பயிற்சிக்குள்ள நேரத்தை வீண் செய்யாம 20 நிமிடங்களுக்குள்ள பயிற்சிக்குள்ள பத்மினியாண்டியும் வாழ்த்து வரவேற்கின்றோம். வாங்க வணக்கம். சரி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாணிவோம் வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் தயார். நேரத்துக்கு 20 நிமிட பயிற்சிக்கு தயாராக போறோம். இலகுவான பயிற்சி தான். இருக்கையில் இருக்கிறாக்கள் அப்படியே கதிரையில இருந்தபடி, இடத்துல இருந்து செய்யறாக்கள் இடத்துல இருந்தபடி மிக அமைதியா ஆறுதலா நிமிந்திருந்த எப்பவும் சொல்ற போல உள்மூச்சு வெளிமூச்சு பயிற்சிக்குள்ள வர போறோம். சின்முத்திரை பிடிக்கலாம், கண்களை மூடலாம். உங்களை நீங்க தயார் செய்து கொள்ள போறீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி 10ஆம் மாசம் 25 அதிகாலையில எழும்பி என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு இப்ப என் உடலுக்கான சில பயிற்சிகள், என்னால முடிந்த பயிற்சிகளை நான் செய்ய போறேன். அதை என்னுடைய உடம்பு ஏற்றுக்கொண்டு நோக்கல் வெளியில தராம என்ன ஆரோக்கியமா வச்சிருக்க வேணும். அந்த பயிற்சியில நான் ஈடுபட போறேன்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை அல்ல வேண்டுதல் அல்ல விருப்பங்களை நீங்கள் அப்படியே உள்மூச்சு வெளிமூச்சு அப்படியே செய்து கொள்ளலாம். நிமிந்திருக்க வேணும், கண்கள் மூட வேணும், கைகளை தளர்வா வச்சிருக்கணும். நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வழி. விரும்பி செய்யுங்க, உங்களுக்காக செய்யுங்க. எனக்காக வேண்டி நான் செய்யலாம். இது எனக்கான பயிற்சி. என்னால முடிஞ்ச அளவு தான் நான் செய்ய போறேன், அதில் ஈடுபட போறேன். அதெல்லாம் முயற்சி செய்து பார்க்கலாம். அவ்வளவுதான். உடலை தயார் நிலைக்கு கொண்டு வந்து எழும்பி கைகளை உதறிய வண்ணம் ஒரு சின்ன துள்ள தோக்கணும். கைகளை உதறிய வண்ணம் காலையில் தூக்கி 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 ஆட்டி அசைச்சு கையை நல்லா உதவும். எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு. உங்களை சுத்தி பக்கம் வரல கொண்ட மூட்டு படுற மாதிரி வைக்காதீங்க. உதவிக்கு சிலரோட நில்லுங்கோ. ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய மாதிரி வச்சுக்கணும். அது உங்களுடைய கெட்டித்தனம். கவனமா இருக்க வேணும். இந்த பயிற்சிக்குள்ள வந்ததுமே உள்மூச்சு வெளிமூச்சில முடியும் வரையும் தான் பயிற்சி முடியும் வரையும் கவனத்துல இருக்கணும். அடிக்கடி சொன்னாலும் நல்லா இருக்காது. தொடர்ச்சியான பயிற்சிக்குள்ள இருக்கிறதாங்க. அப்ப நீங்க செய்வீங்க. இப்ப கால்கள் அகலமா வச்சு தோப்பு கரணம் செய்ய போறோம். அதுவும் சரியான இலகு. உங்களால முடிஞ்ச அளவு இருந்து எழுந்துறோம். இருக்கைக்கு மூச்சை விட்டு கொண்டு போகணும். இளமைக்க மூச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ரெடி? 1
2 3 4 5 6 7 8 9 நன்றி. இப்ப அப்படியே எங்களுடைய தலை, கழுத்து, கை, இடுப்பு, முழங்கால், கால் இந்த பயிற்சி சாதாரண மூச்சு. உடற்ப நல்ல தளர்வா வச்சிருங்க. இடுப்பில் கைய வையுங்க. நல்லா மூச்சு விட்டபடி கீழே புரியுங்க. அப்படியே நல்லா அண்ணாந்து வர மூச்சு மூச்சு விட்டபடி கீழே மூச்சு எடுத்துக்கொண்டு நல்லா மேல அண்ணாந்து உடம்பு ஆடக்கூடாதபடி பார்த்துக்கொள்ளலாம். மேலையும் எவ்வளவு அண்ணாந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு. அதே போல இடது பக்கம் நல்லா திருப்பி தலையை மட்டும் இடது இடது அப்படியே வட்டமா வலது பக்கமா சுத்துறது. சாதாரண மூச்சு. நிமிந்து நின்றபடி 2 3 ஆறுதலா 4 5. அதே மாதிரி இடது பக்கம் 1 கண்களை மூடியபடி 2 சாதாரண மூச்சு. 3 மிக ஆறுதலா 4 5. சரி, சிறப்பு. இப்ப இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு கையா சுத்துறோம். இன்னைக்கு 2 கையையும் முடிஞ்ச அளவு செய்து பார்க்க போறோம். பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்கிறாங்க விரிச்சு போடும். அதுல ஒரு கைதான் சுட்ட விருப்பம்னா ஒரு கை சுத்தி இறக்கி கட்ட பெருவிரல 4 விரலாலையும் பொத்தி பிடிக்கிறோம். இறுக்கி பிடிக்கிறோம். அப்படி 1 பின்பக்கம் 2 3 4 5 ஆறுதல். அதே பின்பக்கம் 1 2 3 4 5. இது ஒவ்வொரு கையாவும் நாங்க சுத்தலாம். ஒரு கையா சுத்தி பாருங்க. வேகமா எவ்வளவு உங்களுக்கு வேகமோ அந்த வேகம். அதே பின்பக்கமா நோகடிக்காம மெதுவா அதே பொத்தின கைகளை அப்படியே வச்சுக்கொண்டு மற்ற கைக்கு பின்பக்கமும் அப்படியே ஒரு முன்பக்கம் கை மூட்டுக்கு. சரி, அப்படியே பொத்திக்கானை பிடிச்சிருக்கிறோம். அப்படியே இந்த கையை பிடிச்சு முன்பக்க சுற்று இந்த மூட்டுக்கு நல்லா நீட்டி பிடிக்கும். கைய சாதாரண மூச்சு. நிமித்து நில்லுங்க. முதல் உள்பக்கம் சுத்தி இருப்பீங்க, இப்ப வெளிப்பக்கம். அப்படியே கொண்டு வந்த கையை அடுப்புல வைக்கிறோம். கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கிறோம். கைய அதே மாதிரி இடது பெருவிரல வலது கையால பத்தி பிடிச்சு கொண்டு இந்த பக்கத்து எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவு. கால் நேர நிற்கும். கையில புஜங்களுக்கு நேர நீட்டணும். மேல கீழே போகக்கூடாது. நேர விரலை பொத்தி பிடிக்கணும். இடது விரலை இப்படியே திரும்ப 1 2 3 4 சாதாரண மூச்சு. 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே கையை கொண்டு வந்து இடுப்புல வச்சுட்டு பெரிய வட்டம் இடுப்புக்கும் வலது பக்கமா காலிட வலி விட்டுருக்கணும். சாதாரண மூச்சுல 3 4 6 5 6 7 8 9 10. அதே போல மற்ற பக்கம் 10 நீங்க கூடினதை ப்ரே செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நாங்க 8 போட போறோம். 8 முன்பக்கத்தால 8 எழுத போறோம். அதே பின்பக்கத்துக்கு 8 எழுத போறோம்.
சாதாரண மூச்சு விடு. சரி, அப்படியே இந்த கைகளை கொண்டு வந்து அகலமா வச்சு காலுக்கு மேலமா நாளுக்கு மேல வச்சு முழங்கு போய் வச்சு 1 கொஞ்சம் 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல மெத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப நாங்க இடங்களை நடக்க போறோம். எப்பவும் போல கைகளை திறந்து பூட்டி திறந்து பூட்டி முன் விரல்ல மட்டும் குதிய தூக்கினபடி முடியுமானவர்கள் மட்டும் அல்லது பிடிச்சு கொண்டு சின்ன பயிற்சியை கால அசைவு செய்யும். இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி திரும்பி பிடிச்சு கொண்டு வந்தாலும் இப்படி நீங்க செய்யும். மற்றவர்கள் முன் விரல்ல கையை திறந்து பூட்டி சாதாரண மூச்சுல இப்ப குதியில நல்லா குதியில குதி மற்றவருக்கு நெண்ட மேலே அந்த குதிக்கு மாறி விரல். இப்ப பக்கத்தாலுக்கு இப்ப உள்காலுக்கு இப்ப ஒரு பாதம் இடது பாதத்தை நிலத்தில் வையுங்கோ, மற்ற பாதத்தை விரல்ல நிலமோ. பிறகு இது நிலம், அது விரல். இது நிலத்துல முழுசா வைக்கணும், விரல குத்தி வைக்கணும். பிறகு மாறி மாறி செய்து பாருங்க. 1 2 3 ஊடுற மாதிரியும் இருக்கும். அந்த கால் உயர்த்தி இப்படி விரல்லையும் பாதத்திலையும் பயிற்சி விரும்பி செய்து பாருங்க. மூச்சையும் அதோட கொண்டு போங்க. ஒளி மூச்சு, வலி மூச்சு. கால்கள் பாதங்கள் மட்டும்தான் அசைவு எங்களுக்கு. நன்றி. உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறோம். இடது கால் முழு பாதம் கீழே, வலது கால் விரலை குத்தி வைக்கிறோம், அதை கீழே வைக்கிறோம். வலது கால இடது கால் விரல வச்சு அப்ப இந்த ஓட்டம் தான் மெதுவா விரல் பிரச்சனை அப்படி நோகுது என்றால் மட்டும் மெதுவா தூக்கினபடி யோகம். சரி, வாழ்த்துக்க. இப்ப அதே போல வலது கை இடது கால் உள்ளாங்க, இடது கை வலது கால் உள்ளா தட்ட போற 10 முடிந்தவர்கள் மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நிமிந்து நிற்கணும். நிமிந்து புஜங்களை கொஞ்சம் தள்ளி நிமிந்து நின்றபடி மூச்சில் கவனம் செலுத்தி செய்து வருவோம். 1 2 3 4 5 6 7 8 9. சிறப்பு. இப்ப நாங்க இருக்கையில இருக்கிறவர்களா இருந்தா இந்த கைகளை பொய்ய பயிற்சி அது எப்படி வேணும்னா மணிக்கட்டையும் 2 கைகளை எப்படி பிடிக்கிறோம், அப்படியே கழுத்துக்கு தலையக்கு பின்னால முடிஞ்சல கொண்டு வாரம், கீழே கொண்டு வாரம், அப்படியே பின்னர் கொண்டு போறோம், கொண்டு வாரம். மணிக்கட்டுகளை பிடிச்சு கொள்றது, நிமிந்து நிற்கிறது. 1 சாதாரண மூச்சு. எவ்வளவு எங்களை பின்னே போக முடியுமோ அவ்வளவு போனாக்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இப்ப இந்த கைகளை பின் தலைக்கு பின்னுக்கு இழுக்க முடியுமானவர்கள் மட்டும் மாறி மாறி இங்கால இருக்கா, அங்கால இருக்கா, இங்கால இருக்கு, மாறி முழங்கை அப்ப தலைக்கு மேல வரும். முடிந்தளவு அவர்களால முடிகிறது. இப்ப அப்படியே ஒரு டிஷ்ஷும் எப்படிக்கு பத்தி பிடிச்சிட்டு நேர நிமிர்ந்து கொண்டு
அப்படியே ஒரு தோல் மூட்டுல கையை வச்சு ஒரு பின்பக்கம் ஒரு சுற்று, தோல் மூட்டுல கையை வச்சு ஒரு பின்பக்க சுற்று, அப்படியே ஒரு முன்பக்க சுற்று. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு உட்கட்டாசனம் இருக்கிறதுல தெரியும். நின்று செய்யற ஆசனங்கள்ல ஏகபாதாசனம் தெரியும், மர ஆசனம் தெரியும், கோணாசனம் தெரியும். உட்கட்டாசனத்துல ஒரு பயிற்சி வகுப்பா நீங்க நாளைக்கு செய்யும் போது நாளைக்கு என்ன விரும்பாரு உட்கட்டாசனம் இப்படித்தான் பயிற்சி செய்யும். உட்கட்டாசன நிலைக்கு வருவீங்க. இதை நாங்க இருந்து அனுபவம். எழுப்பி நில்லுங்கோ, காலை இடைவெளி வையுங்கோ, கைகளை முன்னோக்கி நீட்டுங்கோ, மூச்சை விட்டபடி இருக்கிறீங்க எழுப்புறீங்க, மூச்சை விட்டபடி இருக்கிறீங்க எழுப்புறீங்க. அப்படியே இதை பதிய வையுங்கோ. இருக்கை ஆசனம், இருக்கை நிலை ஆசனம். மூச்சை விட்டுட்டு போறீங்க, ஒரு 1-2 செகண்ட் நிக்கிறீங்க எழுப்பு. இத பயிற்சிக்க கொண்டு வரலாம். காலகலமா இருக்கணும், பாதம் நல்லா நிலத்துல பதிஞ்சிருக்கணும், நிமிந்து நிற்கணும், கைகள் நீட்டி இருக்கணும், இருந்துட்டு எழுப்பணும். அவ்வளவுதான். 10 நிலைக்கு செய்து நிறைய கொண்டு வருவோம். ரெடி? காலையில நிலத்திலையோ நிமிந்து நிற்கிறீங்களோ, கைகளை நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுமோ, மூச்சை விட்டு கொண்டு இருக்கிறீங்க எழுப்புறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளவுதான். சிறப்பு. இது உட்கட்டாசன செய்யறதுக்கு முதல் படியா செய்யற பயிற்சி நிலை. வாழ்த்துக்கள். மூச்சு பயிற்சி ரெடி? மூச்சு பயிற்சி எப்பவுமே இருந்துதான் செய்ய வேண்டும். இருந்து செய்யவும் என்று செய்யறது குறைவா இருக்க வேண்டும். பெண்கள் குடிநலவு வச்சிராசனத்தை இருந்துதான் செய்விடம் என்று நாங்க பெருவிரல், மோதிர விரல், மற்ற கையை மடியில வச்சிருக்கலாம், சின்முத்திரை பிடிச்சிருக்கலாம், அது உங்களோட விருப்பம். இன்னைக்கு இடது பக்கத்தால மூச்செடுத்து வலது பக்கத்தால மூச்சை விட்டுட்டு வலது பக்கத்தால மூச்செடுத்து இடது பக்கத்தால விடப்போம். அவ்வளவுதான். ரெடி? இப்ப நாங்க இடது பக்கத்தால மூச்சு எடுக்கிறோம், வலது பக்கத்தை பத்தி பிடிக்கிறோம் பெருவிரலால. இப்ப மோதிர விரலால இடது பக்கத்தை பொத்திட்டு வலது பக்கத்தை திறந்து சுவாசத்தை வெளியில விடலாம். பின்பு வலது பக்கத்தால மூச்சு எடுத்துக்கொண்டு பெருவிரலால வலது பக்கத்தை பொத்திட்டு மோதிர விரலை அகற்றி இடது பக்கத்தால மூச்சை வரலாம். இத மாறி மாறி செய்ய. நிமிந்திருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், அழகா இந்த முத்திரை விரலை பிடிக்கணும். ஆறுதலா செய்யுங்க, சரியா வரும். சிறப்பு. இது நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ நிமிந்திருந்து வடிவா இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இப்ப நாங்க நினைவுக்கு வர நேரம் சுகமான ஆசன நிலை அல்லது சாந்தி ஆசனம். சுகமான ஒரு இறக்க நிலைக்கு வாங்கோ, நிமிந்திருங்கோ, கண்களை மூடிக்கொள்ளுமோ, விரும்பியாக சின்மத்திர பிடியுங்கோ அல்லது மடியில கை வையுங்கோ, நிமிந்து புஜங்களை பின்னுக்கு தளர்த்தி கழுத்தை நீரை வச்சு கண்களை விழிகளை ஊட்டாம நாக்கொண்டு மாட்டாம அமைதியான உள்மூச்சு வெளிமூச்சோட உங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் இது. நிறைய மூச்சொல்லுக்கு எடுத்து அமைதியா விட்டபடி யோசிச்சு கொள்ளுங்க. உங்களோட நீங்க பேச போறீங்க. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்ல கெட்டிக்காரி, நல்ல கெட்டிக்காரன். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு புதிய நாட்களையும் என்னதாக்கிக் கொள்ள என்னால் எவ்வளவு முடியுமோ அதுக்கான உழைப்பை நான் கொடுப்பேன். என்னுடைய உடல் உறுப்புகள்
அத்தனையும் உற்சாகமா இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு வலியோ நோவோ இல்லை. நான் நல்ல உற்சாகமானவள், நல்ல உற்சாகமானவள் என்று சொல்லி நினைத்தபடியே உங்களோட வார்த்தைகளால உங்களோட உடல் உறுப்பு குதிக்கால இருந்து ஆரம்பிச்சு கொள்ளுவோம். குதிக்கால், கால்களுக்கு பின்பக்கம், முழங்காலுக்கு பின்பக்கம் உள்ள பகுதி, தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முதுகு, முதுகுல உள்ள அத்தனை எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து தோள்பட்டை, கழுத்து, பெரடி, அப்படியே தலைப்பகுதி, தலையில் உள்ள உள்ளுறுப்புகள் அத்தனையும் நினைத்து எங்களுடைய தலைமுடிகள் ஒவ்வொரு முடிகளின் வேர்களோட நினைத்து அப்படியே நெற்றி பகுதி, உச்சி, எங்களுடைய புருவங்கள், கண்கள், தாடை, நாடி, பற்கள், நாக்கு, உள்நாக்கு, கன்னம், எங்களுடைய காதுகள், எங்களுடைய கழுத்து பகுதி, எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைத்து உள்நாக்கு எல்லாவற்றையும் அமைதியா ஆறுதலா ஒவ்வொன்றாக நினைத்து நெஞ்சு பகுதி, நெஞ்சுறுப்புகள், நெஞ்சுள்ளுறுப்புகள், நுரையீரல், கல்லீரல், எல்லாம் மண்ணீரல், எங்களுடைய வயிற்றுள்ளுறுப்புகள், எங்களுடைய இதயம் எல்லாவற்றையும் அமைதியா ஆறுதலா நினைத்தபடி அடி வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், கால் பகுதி, அப்படியே விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து சின்ன விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து பெரியவர்களுக்கு வந்து என்னுடைய அத்தனை உடல் உறுப்புகளும் நல்ல உற்சாகமா இருக்கு. எந்த இடத்துல நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் என்னால் அதை சேர்த்து கொள்ள முடியும் என்று நினைக்க வேணும். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ இருக்குமே அது என்னை விட்டு போயிடணும். நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், அதை வெளியில திறத்தி என்று கூறி இடது பக்கம் திரும்பி படுத்து சாந்தியாசனத்துல இருந்தீங்கன்னா இடது பக்கத்துல திரும்பி ஒரு கடிச்சு படுத்து எழும்பிட்டு அப்படியே ரெண்டு கைகளையும் எடுத்து உள்ளங்கைகளை மட்டும் நல்ல வடிவா உடைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து நினைந்த பாமுக மனம் படைத்த இளமனது படைத்த அனைவருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடி தளர்ந்து வளப்படுத்தும் பாமுக தளத்திற்கும் மணிமோகன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை கூறி மீண்டும் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வெளியோர் பயிற்சியுடன் உங்களுடன் இணைவரை நன்றி வணக்கம். எல்லாரும் நல்ல கட்டிக்காரர் சிறப்பான வார்த்தைகளை நன்றி நன்றி தர்ஷினி, உங்கள் பணிக்கும் விலகோடு செல்வோம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி பாருங்க. நன்றி. இணைந்த எல்லோருக்குமே ஜெசியம் இணைந்திருக்கின்றார். இடையில் சக்தி சின்னசங்கர் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகிறது யோகா ஆசிரியர் தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். நன்றி தர்ஷினி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம். வாழ்த்துக்கள் தர்ஷினி சண்முகநாதன். எனக்கு முடியவில்லை, ஒரு கொஞ்ச நேரம் தான் இணைந்திருந்தேன். வாழ்த்துக்கள், நீண்ட வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு நிகழ்ச்சி. தொடருங்க. வாழ்த்துக்கள். நன்றி.